finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ டே 1 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஹைதராபாத் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா சம பொசிஷன்ல இருக்காங்க. 119 for 1 அண்ட் இங்கிலாண்டை 246 ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. அண்ட் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் முதல்ல பென் ஸ்டோக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ் வின் பண்ணாரு. பட் வின் பண்ணி ஜஸ்ட் 246 தான் அடிச்சாங்க. பிளஸ் 119 for 1 இந்தியா சம பொசிஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா டே 1 முடியும் போது இங்கிலாந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா பிச்சில் வந்து ஸ்பின் இருந்துச்சுங்க, அதுல பேச்சே கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம 246 நல்ல ஸ்கோர் தான் நினைச்சோம். பட் தேர்ட் செஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்க்கு பெட்டராகவே இருந்துச்சு. அண்ட் இந்தியா அதை செமையா கேபிட்டலைஸ் பண்ணாங்க, எஸ்பெஷலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஒரு சிங்கிள் மேன் ஷோ, அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் செமையா விளையாடி 70 அடிச்சாரு. பட் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு பட் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஸ்பின் ஆப்வியஸ்லி அந்த திணறாங்க, அதுல பேச்சே கிடையாது. டே 1லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்ச்சேஸ் இருந்தது பிச்சில். பட் அன்பிளேபிளோ இல்ல அப்படியே ஸ்பின் விசார்டோ எல்லாம் கிடையாதுங்க. நல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நின்று விளையாடினா அந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணலாம். அதுதான் பென் ஸ்டோக்ஸும் காமிச்சாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி காமிச்சாரு. ரூட் மாதிரி பிளேயர்லாம் சூப்பரா செட் ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடி அவுட் ஆனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரைம். அதாவது நீங்க ஒரு கேம் பேட்டர்னோட வரலாம், தப்பு கிடையாது. பேஸ் பால் ஆடலாம், இல்ல நான் என்னோட கேம் மாதிரி விளாடலாம். பட் ஸ்வீப்பே ஆடினோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு டேர்னிங் ட்ராக் பிளஸ் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிச் எப்படி இருந்துச்சுன்னா, மும்பைல ஜென்ரலா அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பிச் பவுன்ஸோட இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ரொம்ப சிமிலரா இருந்தது. இன்ஃபேக்ட் இது ரெட் சாயில் கூட கிடையாது, பிளாக் சாயில் தான். பட் நல்ல ஃபேமான ஒரு பிச்சு, ட்ரையான ஒரு பிச்சு. ஸோ நல்ல பவுன்ஸும் இருந்தது, ஸ்பின்னும் இருந்தது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் பேக் ஃபுட்ல விளாட்னா நல்லா விளாடலாம். அதை தான் பேர்ஸ்டோவும் ரூட்டும் பண்ணி காமிச்சாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல. ஏன்னா இனிஷியலா வந்து செம ஸ்டார்ட்டுங்க, பேச்சே கிடையாது. டக்கெட்டா இருக்கட்டும், கிராலியா இருக்கட்டும், சரியான ஸ்டார்ட். 55 runs ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நம்ம பார்க்கும்போது ஆஹா இதானா பேஸ் பாலா வச்சு செய்யறானுங்களே, வேற லெவலில் விளாடுறானுங்களே பேஸ் பால் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் முதல் விக்கெட் போச்சு, அஸ்வின் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தப்பு விக்கெட் ஊந்துச்சு. 63 runsக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. அண்ட் முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று கெயின் ஆச்சு பேர்ஸ்டோவுக்கும் ரூட்டுக்கும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டெலிவரி அக்சர் பட்டேல் போட்டு பேர்ஸ்டோ விக்கெட் எடுத்தாரு. அங்கதான் மேட்ச் லைட்டா டேர்னிங் பாயிண்ட், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப த்ரெட்டனிங்கா போயிட்டு இருந்தது. பேர்ஸ்டோ போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டூர்ல ரொம்ப திணறினாரு, அக்சர் பட்டேல் பால்ல திணறினாரு. பட் இந்த வாட்டி சூப்பரா விளாடினாரு. பட் அதே அக்சர் பட்டேல் பால்லே ஆஃப் ஸ்டெம்ப்ல போல்ட் ஆயிட்டாரு. சம பால், அது அன்பிளேபிள் டெலிவரி, ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூவா வந்து அமைஞ்சது இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் ஜோ ரூட் வித்தின் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லி ஜடேஜா பால்ல கையில குடுத்துட்டு போயிட்டாரு. அது ரொம்ப ஒரு பேடான ஒரு ஷாட். அந்த டைம்ல அந்த ஷாட் தேவையே இல்லை. அட்டாக் பண்ணலாம். பட் ஜோ ரூட் மாதிரி குவாலிட்டி பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்தியாவுக்கு ப்ரெஷரா இருக்கும். அவரும் பென் ஸ்டோக்ஸும் டெஃபினட்டா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இருக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா விளாட்னாரு, நல்லா லீன் ஆயிட்டாரு, ஃபிட் ஆயிட்டாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டயட்ல இருக்காரு போல இருக்கு, ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வெயிட் லாஸ் ஆகி ஃபிட்டா இருக்காரு, சூப்பரா விளாட்னாரு. அவரோட கேமே வேற லெவல்ல இருந்துச்சு, சிங்கிள் ஹேண்டடா. அண்ட் லோட் ஆர்டர்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் பென் ஸ்டோக்ஸ்னால முடிஞ்ச வரைக்கும் அடிச்சாரு 70 runs. அண்ட் பும்ரா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா நம்ம கண்டிஷன்ஸ்ல நல்லா போடுவாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அஸ்வினா இருக்கட்டும், அக்சரா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும். பட் பும்ராவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோவர் பால் எல்லாம் வந்து வேற லெவல்ல போட்டாருங்க. T20யோட அந்த ஒரு போலிங்கை வந்து இங்க காமிச்சாரு ஆக்சுவலா. ஏன்னா நல்ல பேஸ் போட்டார், நியூ பால்ல சூப்பரா போட்டாரு. அன்லைக்கு எதுவும் எஜ்ஜிக்கிச்சு வாங்கல. பட் ஓல்டு பால்ல வந்து ரோஹித் சர்மா எடுத்துட்டு வந்தாரு. கண்டிப்பா விக்கெட் வேணும் தான். அப்போ ஒரு ஸ்லோவர் பால் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு பாருங்க. ரெஹான் நம்ம சான்ஸே கிடையாது. ஸோ அவர் எடுத்த 2 விக்கெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல் இந்தியாவுக்கு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பெரிய போலர் இருந்தா டீம்ல எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்துன்னு பாருங்க. சிராஜ் இன்னைக்கு ஆஃப் டே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர் ஸ்பெல் போட்டாரு. பட் அவர் அடிச்சு உரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவர் கொடுக்கல. இந்த 3 ஸ்பின்னர்ஸ் பிளஸ் பும்ராவே போட்டு காலி பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை. அண்ட் இங்கிலாந்து எண்ட் ஆஃப் தி டே 246 போது நம்மளுக்கு என்ன தோணுச்சு, பிச்சில் நல்ல டர்ன் இருக்கு, இங்கிலாந்து கிட்ட 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பிச் என்னவோ 246 நல்ல ஸ்கோர் மாதிரி தான், அதாவது ஓரளவுக்கு ஓகே ஸ்கோர்ன்ற மாதிரி தான் இப்ப தெரியுது. ஏன்னா இந்தியா விளையாடின விதம் அந்த மாதிரி இருந்தது. ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் செம ஸ்டார்ட், சரியான ஸ்டார்ட். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 85-90 runs நோ லாஸ்ல இருந்தோம். பட் ரோஹித் சர்மா தேவையில்லாம தூக்கி கையில குடுத்துட்டு போனாரு. அதுதான் செம கடுப்பாயிடுச்சு. அவரே அவர் மேல செம கோவமா இருப்பாரு. ஏன்னா அந்த ஷாட் ஆடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு எண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் உரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நோ லாஸ்ல போயிருந்தா ஒண்ணுமே தூங்கி இருக்க மாட்டாங்க இங்கிலாந்து. ஏன்னா டாம் ஹார்ட்லின்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து டெபியூ பண்றாருங்க. அவரெல்லாம் பால பிச்சே பண்ண உள்ளங்க ஜெய்ஸ்வால். என்ன அட்டின்றீங்க, அதாவது அவரோட கான்பிடன்ஸே போயிடுச்சு. அந்த போலரோட கான்பிடன்ஸை மூஞ்ச பக்கத்துக்கே பாவமா இருக்குது அந்த பையனை. ஏன்னா லிட்டரலி ஓவர் பிச் பண்ணா பிச் ஆஃப் த பால் வந்து பொழந்து கட்டிடுறாரு கவர்ஸ்ல. கொஞ்சம் மிடில் ஓவர் பிச் பண்ணா மிட் விக்கெட்லயோ இல்ல ஸ்கொயர் லெக்லயோ 6 அடிக்கிறாரு. கொஞ்சம் ஷார்ட்டா போட்டா ஸ்கொயர் லெக்ல 4 அடிக்கிறாரு. எங்கேயுமே மனுஷன் போடவே விட மாட்டேங்கிறாரு. 4-5 பால்ஸ் தான் டாட் பால்ஸே விளாடுனது ஆக்சுவலா ஒரு ஹார்ட்லிய. நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்லியோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 45 runs அடிச்சிட்டாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்களேன், முக்காவாசி ரன்ஸ் இந்த 119 வந்து
ரன் கொடுத்தது டாம் ஹார்ட்லி தான். கிட்டத்தட்ட 65 ரன் கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கோங்க. உரி முடிச்சிட்டார் ஜெய்ஸ்வால். சான்ஸே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சேவாக பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு சீரியஸாவே. அந்த லெவல்ல அவர் விளையாடினாரு. அவர் அடிச்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஸ்கோர் மலமலன்னு ஏறி 119. சம ஆப்பர்ச்சுனிட்டி நின்னுந்தாருன்னா நாளைக்கு ஒரு களை கட்டிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு ஜாக் லீச் பால்ல. பியூட்டிஃபுல் பால். டெம்ப் பண்ண ரோஹித் சர்மாவை தூக்கி அடிச்சாரு. பென் ஸ்டோக்ஸ் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஆஹா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாரு. ஹிட்மேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் சுப்னம் கில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா விளாடினாரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நானும் பல வீடியோல சொல்லியிருக்கேன், சுப்னம் கில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை பயங்கரமா திணறுவாரு. இன்னைக்கும் அது நடந்துச்சு. ஒரு எல்பிடபிள்யூ க்ளோஸ் அவுட் ரிவ்யூ போனாங்க. பட் ஆனா நாட் அவுட்ன்ட்டாங்க. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து 3 ரிவ்யூமே ஃபர்ஸ்ட் 14 ஓவருக்குள்ள காலி பண்ணிட்டாங்க. அதாவது லாஸ்ட் ரிவ்யூவாது அக்செப்டபிள்ங்க. ஜெய்ஸ்வாலுக்கு போன ரிவ்யூலாம் வேஸ்ட். பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வேஸ்ட் பண்ணிட்டாரு அவங்க டீம் ஆளுங்களை பேச்சை கேட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 9 விக்கெட் இருக்கு. இங்கிலாந்துக்கு ஒரு அவசரம் ஒரு ரிவ்யூ யூஸ் பண்ணனா கூட கிடையாது. ஸோ லிட்டரலி பேக் சீட்ல இருக்காங்க சீரியஸாவே. அன்லஸ் ஏதாவது டிராமாட்டிக்கா நாளைக்கு வந்து இந்தியா கொலாப்ஸ் ஆனாங்க தவிர இங்கிலாந்துக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க இந்த கேமுக்குள்ள நுழைய. இந்தியாவே அவங்க மண்டையில மண்ணை போட்டுக்கிட்டாதான் உண்டுன்ற நிலைமையில தான் இந்தியா இருக்காங்க. சம பொசிஷன்ல இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம். எனக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்தாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய டீப் கவர், டீப் பாயிண்ட், டீப் ஸ்கொயர் லெக்லாம் செட் பண்ணி சிங்கிள்ஸ் ஆட விட்டாரு பேர்ஸ்டோ ரூட்டியும். அதுக்கப்புறம் அவருக்கு தோணிருச்சு, ஓகே ஈஸியா சிங்கிள்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லி அந்த சிங்கிள்ஸை கட் பண்ணாரு, ரிங்குக்குள்ள எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேர்ஸ்டோ அவுட் ஆனாரு, ரூட் அவுட் ஆனாரு. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா ஒருவேளை இன்னும் விக்கெட்ஸ் எடுத்துக்கலாமோ அப்படின்ற ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு டிஃபென்சிவ் டாக்டிக் கண்டிப்பா ரோஹித் சர்மா கிட்ட இருந்துச்சு. ஃபுல் மேட்ச் பார்த்தேன், அதனாலதான் நான் சொல்றேன். பட் அதுக்கப்புறம் அவர் ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. அது ஓகே, ரன்ஸ் ஈஸியா லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஃபர்ஸ்ட் செஷன் செமையா போட்டாரு. செகண்ட் செஷன் ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. ஒரு மாதிரி T20ல போடுற மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாரு. ஃபுல் டாஸ் போட்டாரு. பட் தேர்ட் செஷன் வந்து திருப்பி சூப்பரா வந்து போலிங் போட்டாரு. அண்ட் நிஜமாவே ஒரு நல்ல ஒரு எஃபர்ட். எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆளுக்கு என்ன சொல்றது, 3 விக்கெட். அண்ட் லாஸ்ட் பும்ரா ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. சூப்பர் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா. அதை விட 119 for 1 சம பொசிஷன்ல இருக்காங்க. இங்கிலாந்து நாளைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும்னா டெஃபினட்டா அவங்க ஸ்பின்னர்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா பாவமா இருந்துச்சுங்க. என்னடா டீமை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, மார்க் வுட் மட்டும் தான் ஒரு ஃபாஸ்ட் போலர். அவரு 2 ஓவர் போடுறாரு, நல்லா பேஸ் போடுறாரு. இந்த பிச்சுக்கு நல்லா பேட்டுக்கு வந்து தட்டி விட்டீங்கன்னா டைமிங்ல 4 போயிடுது. அது இல்லாம இந்த 3 ஸ்பின்னர் தான். அதுல ஜாக் லீச் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். டாம் ஹெட்லி டெபியூ பண்றாரு. இந்த ரெஹன் அஹ்மத் அவரும் வந்து பாத்தீங்கன்னா புதுவாளு. ஸோ இவங்களை வச்சுட்டு எப்படி ஸ்டோக்ஸ் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ண போறாருன்றதை நினைக்கும் போது ரொம்பவே பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்றதான் என்னோட ஒரு ஃபீல். ஏன்னா அந்த கேப்ல இந்தியா அச்சு கேமை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்பவே. ஸோ டெஃபினட்டா இட்ஸ் அ டஃப் டைம் ஃபார் இங்கிலாந்து. பட் ஸ்டோக்ஸ் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே வந்து அவுட் ஆஃப் நோ வேர் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸோ இல்ல டீமையும் பர்ஃபார்ம் பண்ண வைப்பாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம் டே 2 எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டே 1 ரிவ்யூ. உங்க கருத்துக்கள் தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.